ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிச்சிபுட்டு சமையல்ல பரங்கிக்காயை வச்சு ஒரு சட்னி தாங்க பார்க்க போறோம். இந்த பரங்கிக்காய் சட்னி குழந்தை பிறந்த பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நம்ம சட்னியா வச்சு கொடுக்கலாம், இல்லை குழம்பாவும் வச்சு கொடுக்கலாம். அதே போல நூக்களையும் வச்சு குழம்பா சட்னியா வச்சு கொடுக்குறாங்க. தாய்ப்பால் நல்லா சுரக்கும். நம்ம இந்த சட்னியை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக தான் ஒரு பீஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தோல்லாம் சீவி எடுத்து வச்சுட்டு பொடி பொடியா அரைஞ்சி வச்சுக்கிட்டேங்க. இப்பதான் இந்த வீடியோ நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரங்கிக்காய் சட்னி வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா பொரியட்டும். உளுந்து நல்லா இந்த கலர்ல வந்துருச்சு. அடுத்தது ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா புளி நல்லா வதக்கிக்கணும். இதை நம்ம ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சிருவோம். இதை முதல்ல அரைச்சிக்குவோம். அடுத்ததா பரங்கிக்காய் போட்டுக்குவோம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை போட்டுக்குவோம். பரங்கிக்காயை நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். ஏன்னா பரங்கிக்காய் நல்லா வதங்கினாதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். அதுக்காக நம்ம பரங்கிக்காயை நல்லா வதக்கிடணும். நம்ம ஏன் தேங்காயையும் உளுந்தையும் முன்னாடியே வதக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அரைப்படாது. நம்ம பூவா போட்டிருந்தோம்னா நம்ம சேர்த்து போட்டுடலாம். நான் சில்லு சில்லா போட்டுறதுனாலதான் நான் தனியா எடுத்து வதக்கி வச்சுருக்கேன். நீங்க பூவா போடுறதுனாலும் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கி சட்னி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அந்த காயை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வதங்கிட்டீங்க பாருங்க. 2ஆ போகுது பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா 2 போகணும். அதான் பதம். நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்காங்க. அதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதையும் ஒரு வதக்கிக்குவோம். நான் காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். நல்லா காரமான மிளகாய் ஒரு 5 போல எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். அடுத்து பல்லாரி 2 மீடியம் சைஸ் தான், 2 எடுத்துருக்கேன். அதையும் அரைஞ்சி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஏன்னா பரங்கிக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 அதையும் அரைஞ்சி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்க போறோம். நல்லா வதக்கிடுவோம். நம்ம எப்பயுமே கார சட்னி கிடைக்கிற மாதிரி தாங்க. இதுல எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம்னா பரங்கிக்காய் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை. பரங்கிக்காய் சேர்த்தா இது பரங்கிக்காய் சட்னி. சவுச்சூ சேர்த்தா சவுச்சூ சட்னி. இந்த மாதிரி நம்ம காய் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிறதாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு சட்னியா நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை வதக்கிடுவோம். இது நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்றாங்க சில பேர். நான் இன்னைக்கு இட்லி தான் செஞ்சிருக்கேன். அது கூட தான் வச்சு இப்ப நான் சாப்பிட போறேன். நல்லா அதை வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடணும். அடுப்பை சிம்லையும் ஹைலையும் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். ஏன்னா ஒரு மாதிரி கருத்த மாதிரி போடும். தக்காளி லைட்டா வதங்கினாலே போதும். தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு சட்னியை தயார் பண்ணிடுவோம். இட்லி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா வந்திருக்குங்க. டேஸ்டா இருக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா இருக்கு. பரங்கிக்காயில இனிப்பு, புளியில உள்ள புளிப்பு, தக்காளியில இனிப்பும் புளிப்பும் உள்ளது எல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களே வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.